ஹலோ மக்களே, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு உமரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இப்ப நிறைவேற போகுது. நம்ம உமரா தாங்க போறோம். சரி, உமரா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் சட்டுப்பட்டுன்னு கிளம்பியாச்சு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி இஹ்ராம் துணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கடா பாதி வீடியோ இடையில காணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் பஸ்ல ஏறனோடனே தூங்கிட்டேன். காபத்துல்லாஹ் பாக்குறதுக்கு முன்னாடி இஹ்ராம் துணி அணிஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஹ்ராம் துணி அணிஞ்சிட்டு நாங்களும் பஸ்ல ஏறிட்டோம். இந்த கடிகாரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் டிவில பாத்துருப்போம். அந்த கடிகாரத்தை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரி காபத்துல்லாஹ் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் காபத்துல்லாஹ் பார்த்தேன் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். காபத்துல்லாஹ் பார்த்தோன்னா என் ரெண்டு கண்ணுமே அப்படியே கண்ணால தண்ணியா காவேரி ஆறு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு எனக்கே தெரியல. சஃபா மருவாக்கு நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சஃபா மருவா முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க மதீனா கிளம்பிட்டோம். மதீனாவை பத்தி சொல்லவே தேவையில்ல. அல்டிமேட் அடிச்சு தூக்கலா இருந்துச்சு. மதீனால ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணிருக்கிற இடம். அவங்களோட சேர்த்து ஒரு 2 நபியும் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் போயிட்டு அல்லாஹ்வோட பேர்ல சலாம சொல்லிட்டு அங்கிருந்து நாங்களும் அதுக்கப்புறம் மதீனால ஃபேமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சம்பழம் தானா. அதோட பேச்சம்பழம் கடைக்கு போயிட்டோம். பேச்சம்பழம் கடையில போயிட்டு எல்லாரும் சமையா நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஒண்ணுமே வாங்கல. நானும் இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டா தின்னுட்டு வயிற்ற நோப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊதுபோர் நடந்த இடத்துக்கு போனோம். ஊதுபோர் நடந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா சாம கூட்டமா இருந்துச்சு. அங்கேயும் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு அதோட சலாத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மக்களே, இந்த ஒரு பாக்கியத்தை எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செய்றேன். நீங்களும் துவா செய்யுங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிருச்சு. இது எவ்வளவு பெரிய புனிதமான இடம். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம வருமா அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும். நானும் துவா செய்றேன். மக்களே, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, அதோட நாங்களும் ரூமுக்கு கிளம்பிட்டோம்.